என் மகளே, என் மகனே, வாழ்வின் சூழ்நிலைகளையும் தோல்விகளையும் கண்டு பயப்படாதே. உன் வெற்றி வாழ்வுக்கு பயத்தை ஒரு தடைக்கல்லாய் சாத்தான் கொண்டு வருவான். பயத்தை புறம்பே தள்ளு. கடலின் மீது நடந்த பேதுருவை பலத்த காற்று பயமுறுத்தி விசுவாசத்தை இழக்கச் செய்து கடலுக்குள் அமிழ்த்திய போது இயேசுவாகிய நான் கரம் நீட்டிப்பிடித்து கடலின் மீது நடக்கச் செய்து வெற்றியை கொடுத்தேன். சாத்தான் பயத்தோடு கூட அவிசுவாசத்தையும் கொண்டு வரும்போது ஒன்றை புரிந்து கொள். கொஞ்ச தூரத்திலே கர்த்தர் உனக்கென்று நிர்ணயித்த உன் வாழ்வின் வெற்றியை நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து பயப்படாமல் இயேசுவாகிய என் மேல் வைத்த விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திரு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இன்றைய வசனம்: என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். மீகா 7:8. என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன அவமானம் வந்தாலும் கலங்காமல் இரு. உன் ஆண்டவராகிய நான் அதை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவேன். உன்னை அவமானப்படுத்தினவர்கள் வெட்கி தலைகுனிந்து நிற்பதை நீ காண்பாய். என் மகனே, என் மகளே, என் இருதயத்தின் காயங்களை யார் ஆற்றக்கூடும் என்று கண்ணீர் வடிக்கிறாயோ? கலங்காதே. உன் காயங்களை ஆற்றும் ஒரு நல்ல தகப்பனாக நான் இருக்கையில் நீ கலங்காதே. உனக்காக காயப்பட்ட என்னோடு நீ நல்ல உறவை ஏற்படுத்திக்கொள். நான் உன் காயங்களை ஆற்றி உன் மனபாரங்களை நீக்கி உன்னை மகிழ்ந்திருக்க பண்ணுவேன். என் மகளே, என் மகனே, உன் வாழ்க்கையில் நீ எந்த காரியம் செய்தாலும் அது தோல்வியாகவே இருக்கிறதா? என் வாழ்வில் மட்டும் ஏன் இத்தனை தடைகள் என்று கண்ணீர் வடிக்கிறாயோ? கலங்காதே. தடையாயிருந்த கடலை பிளந்து வழி உண்டாக்கின கர்த்தராகிய நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு முன்பாக நடந்து சென்று உன் தடைகளை நீக்கி உன்னை நிமிர்ந்து நடக்கச் செய்வேன். ஒருவரும் உன் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. ஆமென். வேதத்தில் இவ்வாறாக சொல்கிறது: தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். மீகா 2:13. எல்லாராலும் கைவிடப்பட்டு உதவி செய்ய ஒருவருமில்லையே என்று திக்கற்று நிற்கும் என் மகனே, என் மகளே, கலங்காதே. நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். நான் திக்கற்றவர்களாக விடேன். உன்னை சிருஷ்டித்து உன்னை அழைத்து நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று சொன்ன தேவன் நான். உன் சூழ்நிலையெல்லாம் அறிந்தவராய் இருக்கிறேன். நான் உன் சார்பிலிருந்து உனக்காக செயலாற்றி எல்லாமே செய்து முடிப்பேன். வேதத்தில் இவ்வாறாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யோவான் 14:18.